உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தூக்கம் வர்றதுக்கான மருத்துவம். நிறைய பேர் தூக்கம் இல்லாமையே அலைகிறாங்க. ஏன் தூக்கம் வரல? நிறைய கவலைகள் அதிகமாக இருந்தால் தூக்கம் வராது. பழசை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் தூக்கம் வராது. நிறைய வீட்டில் பல கஷ்டங்கள் இருக்கும், அதனால் தூக்கம் வராது. வீட்டில் இருக்கிறவங்க தொல்லைகள் கொடுப்பாங்க. பிள்ளைகள் சரியாக படிக்கலைன்னாலும் தூக்கம் வராது. பிள்ளைகளுக்கு பரீட்சைனா இவங்க பரீட்சை எழுதுகிற மாதிரி பயந்துக்கிட்டே தூங்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தை படிக்க வேண்டியது குழந்தை தான் படிக்கும், அதை நம்ம படிக்க முடியாது. அதுக்காக வேண்டி நம்ம தூங்காமல் இருக்கக்கூடாது. கணவர் வரலை, இன்னைக்கு வரலையே அப்படின்னு தூங்காமல் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க போன இடத்துல வேலை எப்படியோ போக்குவரத்து எப்படியோன்னு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நிறைய வேலைக்கு போயிட்டு உடனே சாயந்தரமே வரலன்னா வீட்டில் சண்டை வந்துடுது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சண்டை வர்றதால தூக்கம் வராமல் இருக்கும். கிராமப்புறங்களில் எங்கே போனாலும் சாயந்தரத்தில் அவங்களோட வீட்டில் தங்கி தான் ஆகணும், வேற எங்கேயும் தங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு விடுதியில் போய் தங்கி பழக்கமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சொந்தக்கார் வீட்டில் தங்கணும், இல்லைன்னா சொந்த வீட்டில் தங்கணும். அதனால் அவங்க வெளியில் போக மாட்டாங்க. விவசாயத்துக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா தூங்கலாங்கன்னா இருப்பாங்க. அங்கே தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் பார்க்க முடியாது. ஏன்னா 6 மணிக்கே அங்கே விளக்கு அணைச்சிருவாங்க. நிறையா பார்க்கலாம். இப்போ தான் தொலைக்காட்சி இருக்கிறதால 10 மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் கிராமத்தில் பார்க்கும்போது 6 மணிக்கே எல்லாரும் தூங்கிடுவாங்க. 5:45 அந்த சூரிய மறையும் இல்லை நிலா வெளிச்சத்தில் சாப்பிடுவாங்க. 7 மணிக்கு எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அங்கே தூங்கிடுவாங்க. ஏன்னா உடல் அலுப்பு அதிகம், வேலைகள் அதிகம். அதனால் வேலை அதிகம் செஞ்சால் தூக்கம் வரும். இங்கே வேலையே செய்யறதே கிடையாது. உட்காந்த இடத்துலையே அப்படியே தட்டிகிட்டே கம்ப்யூட்டர் தட்டினா வேறு எதையாவது பார்த்தோம். வீட்டில் உட்காந்து அதே வேலை செய்கிறாங்களா? ஒரு வேலையும் கிடையாது. துணி துவைக்கிறதா? அதுவும் கிடையாது. எல்லாமே மிஷின் வந்துருச்சு. இவங்களுக்கு வேலை இல்லைன்னா உடல் உழைப்பு இல்லை. உடல் உழைப்பு இல்லைன்னா உடம்பு வலி இல்லை. உடம்பு வலி இருந்தால் தானே தூக்கம் வரும். அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து. ஏன் தூங்கலைன்னா மனசு கெட்டு போயிடும். தூங்கலைனாலே உடல் கெட்டு போயிடும். செமிக்கும் தன்மை குறைஞ்சிரும். வயிற்றில் ஒரு புண்கள் உண்டாகும். ஏன்னா தூங்காமல் இருந்து பாருங்கள், அவங்க உடம்பு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். முகம் பள்ளமாயிடும். அந்த கன்னங்கள் ரெண்டும் பள்ளம் விழுந்து போயிடும். அந்த கண்ணு குழி விழுந்து போகும். சொல்லுவாங்க கண்ணில் காப்பிடி மண்ணள்ளி போடலாம். அந்த அளவுக்கு கண்ணில் பள்ளம் விழுந்து போச்சுன்னா அவங்க தூங்காமல் அதிக நாள் இருக்கிறவங்களுக்கு கண் பள்ளமாக ஆகிடும். கண் பள்ளம் இருக்கிற பார்த்த நம்ம கண்டுபிடிச்சலாம் இவங்க அதிகமாக தூங்காதவங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு கெண்ட சதைகள் வலிக்கும். காலில் பின்பக்கம் சதை வலிக்கும். தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சதை வலிக்கும். சதை வலிக்குதுன்னு சொன்னாலே இவங்க இரவு நேரம் தூங்குறதில்லைன்னு நம்ம நினச்சிக்கலாம். தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் பால். நம்ம ஏற்கனவே இரவு தூங்க போகும்போது பால் சாப்பிட்டு போய் படுத்தோம்னா நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா நமக்கு தேவையான சத்தை அது கொடுக்கும். அதனால தான் இரவில் தூங்க போகும்போது பால் சாப்பிட்டு தூங்குப்பான்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி பால் சாப்பிட்றாங்களா இல்லையோ தெரியாது, வேறு எதையோ சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பால் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அந்த பாலோடு சேர்த்து மூங்கில் அரிசி, இந்த மூங்கில் அரிசியை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், அதிகம் தேவையில்லை. ஒரு 10 கிராம் அளவுக்கு மூங்கில் அரிசி எடுத்து இந்த பாலில் சேர்த்தோம்னா உடல் சத்துக்களை கூட்டும். உடல் சத்துக்களை கூட்டும்போது, உடல் சத்து கூடும்போது தூக்கம் தன்னால் வரும். தூக்கம் வரலன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இதோடு சேர்ந்து சீரகம் சேர்க்குறோம். சீரகம் சேர்க்கும்போது அந்த உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. ஓமம் உள் உறுப்புகளில் உள்ள காற்றுக்களை வெளியேற்றும். இந்த காற்று முட்டிக்கிட்டு இருந்தாலும் தூக்கம் வராது. ராத்திரியில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, விடிய விடிய கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க. வயிறை குத்துவாங்க. வயிறை குத்துனா அந்த வாயு வெளியாகும். இல்லைன்னா அதுக்கு மேலே ஏதாவது சோடா கிடா குடித்து அந்த வாயுவை வெளியேற்றிட்டு அந்த வாயு வெளியேறினதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஓமத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து செவ்வாழைப்பழம் என்ன செய்யும்? மலத்தை இழக்கக்கூடியது. குடலில் எந்த ஒரு கசடியும் இல்லாமல் ஆக்கும். இந்த கசடு இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். கல்கண்டு சேர்க்குறோம். ஏன்? இந்த கல்கண்டு சேர்க்கும்போது அது நிறைய நன்மைகளை தரக்கூடியது. உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து ரோஜா சேர்க்குறோம். ரோஜா சேர்க்கும்போது நம்ம உடலில் சூடு இருந்தால் தனியும். சூட்டை தணிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. உடல் சூட்டை தணிக்கிறது. செவ்வாழையும் சூட்டை தணிக்கும். உடலில் உள்ள சூடுகளை தணியும் போது அவங்க உடம்பு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியத்திலே அவங்களுக்கு தூக்கம் வரும். இந்த சாப்பிட்டதும் தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னாதான் உண்ட மயக்கம் தொண்டனுக்குன்னு. இப்போ யார் சாப்பிட்டாலும் தூங்குறது இல்லை. ஏன் தூங்குறது இல்லைன்னா அவங்களுக்கு பல நினைப்புகள். அந்த நினைப்பு இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு அதை எழுதிருங்க. உங்களுடைய எந்த இதாக இருந்தாலும் அதை கோபமாக இருந்தாலும் நோட்டில் எழுதுனீங்கன்னா அது ஒரு புது பழக்கமாக வச்சுக்கிங்க. யார் மேலே கோபமாக இருந்தாலும் அதை எழுதிருங்க. இந்த மாதிரி வரல இன்றைக்கி என் வீட்டுக்காரர் எதுக்கு வரல ஏது வரணும் கேட்போன்றதை விட நீங்கள் நோட்டில் எழுதிட்டிங்கன்னா அது அதோடு போயிடும்.
விடிய விடிய நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா விடிய விடிய தூக்கமே வராது. இன்றைக்கி திருட்டு பயம் இருக்குது, நம்ம வீட்டை சுற்றி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னா அதுவும் தூங்க முடியாமல் இருக்கும். எதை திருடினாலும் நம்ம தடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவன் திருட வந்தவன் உங்களை குத்திட்டு கொண்டுட்டு போயிடுவான். அதனால் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் விட்டுட்டு போயிடுவான். அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கானேன்னு திருடினவன் திருட்டு போயிடுவான். திருட்டு பொருளை காப்பாற்றணும்னு நினச்சி நம்ம முழிச்சிருந்தாலும் நமக்கு ஆபத்து. தூங்குறது தூங்கி தான் ஆகணும். இரவு நேரம் தூங்கணும், சத்தம் இல்லாத நேரம் தூங்கணும். பகலில் தூங்கினா அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இரவு நேரத்தில் வேலைக்கு போயிட்டு பகலில் தூங்குறவங்க பார்த்திங்கன்னா என்றைக்குமே அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க உடல் சத்தே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைய தும்மல் வரும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். இந்த தூக்கத்துக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ தூக்கத்துக்கான மருந்து இப்போ தயாரிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல சீரகத்தை வறுக்கணும். சீரகத்தை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வறுக்கணும். அரை ஸ்பூன் எடுத்து வறுத்தோம்னா தான் அது சீரகம் நல்லா வறுபடணும். இது வறுபட்டால் தான் நல்லது. சில பேர் ஏன் சீரகத்தை வறுக்கணும், முதல்ல கசக்கணும் இல்லையா, லேசாக வறுத்தா போதும். அந்த சீரகத்திலிருந்து புகை கிளம்புனாலே அந்த சீரகம் வறுபடும். அந்த வாசம் தன்னால் தெரியும். சீரகம் லேசாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு, அது போதுமானது. சீரகம் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து ஓமமும் வறுக்கணும். ஓமம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வறுத்தா போதுமானது. லேசாக போட்டதுமே அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கருக விடக்கூடாது. கருகுனா அதனுடைய முழு பலனும் போயிடும். அந்த வறுக்கும் போதே அதனுடைய வாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம இதில் பாலை ஊற்றி காய்ச்சிக்கிற வேண்டியதான். பாலை நம்ம ஊற்றி காய்ச்சிரும். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அதுக்கு தேவையானது இந்த மூங்கில் அரிசியை அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். இது பால் கொஞ்சம் காயவும் நம்ம போட்டுக்கிறோம். அந்த பால் காஞ்சதும் இதை போட்டோம்னா இதனுடைய வேக்காடு நல்லா வெந்துடும். இது முறையாக அரைச்சி வச்சுருக்கணும். அரைக்காமல் வச்சோம்னா மூங்கில் அரிசி எத்தனை நீங்கள் குக்கரில் வச்சாலும் வேகம், வெந்ததும் திருப்பியும் இறுகி போய் நிற்கும். ஏன்னா அது வேகவே வேகாது. அது இரும்பு மாதிரி இருக்கக்கூடியது, உடலை இரும்பாக்கக்கூடியது. அந்த அளவு சத்து வாய்ந்தது இந்த மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசியை இந்த பால் காயணும். ஏன்னா அரை வேக்காட்டில் சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு சேராது. அதனால் பால் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். பால் காஞ்சிட்டு வந்துச்சுன்னா, பால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மூங்கில் அரிசியை பயன்படுத்தினோம்னா உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது இந்த மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசியோடு சேர்த்து நம்ம கல்கண்டை போடணும். இந்த கல்கண்டு ஏன் போடுறோம்னா, இந்த கல்கண்டு போடும்போது நம்ம தேவைக்கேற்ப இனிப்பு, எல்லா பொருள்லையும் நம்ம இனிப்பு சேர்க்குறோம். அதனால் கல்கண்டு சேர்த்து அந்த பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பால் காஞ்சிட்டு இருக்க பாலில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மூங்கில் அரிசியை அரைச்சி எடுத்துருக்கோம். இது அந்த அளவுக்கு இருக்குது. மூங்கில் அரிசியோடு சேர்ந்து இப்போ நல்லா வெந்துட்டு வருது. இந்த நல்லா வெந்துட்டு வந்ததும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம். இந்த சீரகத்தையும் ஓமத்தையும் வறுத்து வச்சுருக்கோம். இந்த சீரகம் ஓமமும் வறுத்து வச்சதில் இந்த பாலை நம்ம ஊற்றிடணும். இந்த பால், சீரகம், ஓமம் எல்லாம் வெந்த பாலில் இருக்குது. அதோடு சேர்ந்து மூங்கில் அரிசியும் வேக போட்டிருக்கோம். மூங்கில் அரிசி வெந்த அந்த சூட்லேயே அது இதமாக இருக்கும். இதோடு சேர்ந்து செவ்வாழை பழத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த செவ்வாழை பழத்தை இதமான சூட்லேயே இதை நம்ம சேர்க்கணும். சரிக்கு சரி சேர்க்கணும். ஏன்னா இரவு தூங்கும்போது இந்த செவ்வாழை பழம் சேர்த்து சாப்பிட்டாலே எல்லா ஒரு இதுவாக இருந்தாலும், எந்த ஒரு அவங்களுக்கு மலச்சிக்கலாக இருந்தாலும் சரியாகும். அவங்களுக்கு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியது, எந்த நோயாளிக்கும் பத்தியம் இல்லாமல் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்தை கொடுத்தோம்னா எந்த நோயாளிக்கும் பத்தியம் இல்லாமல் கொடுக்கலாம். அது சிறுநீரக பாதிப்பாக இருக்கட்டும், இருதய பாதிப்பாக இருக்கட்டும், வேறு ஒரு கொடூரமாக இருந்த இறக்கிற நிலையில் இருந்தாலும் செவ்வாழைப்பழமும் மலைப்பழமும் கொடுக்கலாம். அது தவறே செய்யாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லது. இதில் நம்ம ரோஜாவினுடைய இதழ் சேர்க்குறோம். ரோஜாவினுடைய இதழ் சேர்க்கும்போது நமக்கு இதமாக இருக்கும். நெஞ்சுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும். மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியது. மனசு பாரத்தை போக்கணும்னா இந்த ரோஜாவை தான் வச்சுருக்கணும். ரோஜாவை பார்த்தா நமக்கு ஒரு மன நிம்மதி எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அதை சாப்பிட்டாலும் கிடைக்கும். இந்த இதமான சூட்டில் வச்சுருக்க அதனுடைய சாரம் அதிலேருந்து இறங்கிடும். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது அதை ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் சுகமான தூக்கம் வரும். சுகமான தூக்கம் வந்தாலே நம்ம உடம்புல உள்ள நோய்கள் தானாக பறந்துடும். யார் ஒருத்தருக்கு தூக்கம் வருதோ அவங்களுக்கு நோய் குறைவுன்னு அர்த்தம். எந்த நேரமும் தூங்கிக்கிட்டு இருந்தால் அது வேற கணக்கு.
இரவு நேரத்தில் தூங்கணும், இரவு நேரத்தில் தூங்கி பகலில் எழுந்திரிக்கணும். யார் ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க வந்து காலை கடன்களை கழிச்சிட்டு அவங்க வந்து குளிச்சு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஏன்னா உலகெங்கும் அமுத காற்று வீசுகிற நேரம், அமுத காற்று வீசுகிற நேரம் நம்ம அந்த காற்றை சுவாசிக்கணும்னா 4:30லிருந்து 5:30 வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் அந்த நேரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து மெதுவாக நடங்க. ஒன்றும் வேகமாக நடக்க வேண்டியதில்லை. மெதுவாக நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு புனிதமாக இருக்கும். ஒரு அதிக அளவுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைக்கும்போது உள் உறுப்புகள் வந்து நல்லா பலமாக இருக்கும். பலமாகும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அவங்களுக்கு வந்து எந்த வயசில் பார்த்தாலும் அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்தாலும் குளிர் அடிக்காது. ஏன்னா அவங்க தினந்தோறும் பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறக்குற வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரத்தம் வந்து இளமையாகவே இருக்கும். அவங்க மனசு இளமையாக இருக்கும். அவங்க துடிப்பாக இருப்பாங்க. அது ஏன் வருதுன்னா இந்த இரவு நேரத்தில் இதை சாப்பிட்டு தூங்கினா கண்டிப்பாக 5 மணிக்கு தன்னால் எழுப்பிடும். நீங்களாக எழுந்திரிக்கலனாலும் ஏன் எழுப்புதுன்னா இது மலத்தை வெளியேற்றும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற கசடுகளை வெளியேற்ற 5 மணிக்கு எழுப்பிடுச்சுன்னா நீங்கள் எழுந்திரிச்சு போய் கண்டிப்பாக மலம் கழிச்சாகணும். மலம் கழிச்சதும் உடலோடு சேர்ந்து குளித்து சுத்தமாக்கி நீங்கள் ஒரு நடைப்பயணம் செஞ்சீங்கன்னா மறுநாள் இரவுக்கு நல்ல தூக்கம் வரும். இது தினந்தோறும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் உடல் பலம் அதிகரிக்கும். இதில் பால் வந்து நாட்டு மாட்டு பால் சேருங்க, இல்லைனா மாட்டுப்பால் சேருங்க. இந்த பால்களை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. பசும்பால்களை பயன்படுத்துங்க. நாட்டு மாட்டு பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. இதில் ஆட்டுப்பாலில் சாப்பிடுவாங்க. கிராமத்தில் ஆட்டுப்பாலில் சாப்பிடும்போது அதிக சக்தி இருக்கும். அவங்க குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டராவது சுற்றுவாங்க. ஏன்னா ஆட்டு பின்னாடி நடந்து ஓடணும். அந்த நடந்து ஓடுறதுக்கு காலில் வந்து சத்து வேணும். அதை சொல்லுவாங்க காலில் மூளை இல்லைன்னுவாங்க. நம்ம மண்டையிலேயே மூளை இல்லைன்றோம். காலில் மூளைன்னா அந்த காலில் உள்ள அந்த சூப்பு இருந்தால் தான் நடக்க முடியும். இன்றைக்கி நடைப்பயிற்சியில் எத்தனையோ காட்டுறாங்க, இந்த போட்டியை காட்டுறாங்க. இவங்க வந்து உலகத்திலே இவங்க தான் அதிக வேகசாலின்னு. இந்த ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் நீங்கள் ஒலிம்பிக்கில் விட்டு பாருங்கள், அவன் பின்னாடி உலகத்தில் யாருமே நடக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் நடக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த வழி தெரியாது, எப்படி போனால் அந்த முயற்சியில் போய் நம்ம நடக்கலான்னு. ஏன்னா அவனுக்கு ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த பால் இந்த மாதிரி உடலை வந்து காப்பாற்றக்கூடியது. இந்த தூக்கம் வர்றதுக்கான இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா உடலில் வந்து எந்த ஒரு அசுத்தம் இல்லைன்னா உடல் பலம் கூடும். உடல் பலம் கூடினாலே நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இந்த ஆரோக்கியம் இருந்தால் அவங்க உடல் சத்துக்கள் அதிகமாகும், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. இந்த தூக்கம் வர்றதுக்கு இது ஒரு தலை சிறந்த மருந்து. இது மருந்தாக இல்லை, உங்களுக்கு ஒரு உணவாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் அதிகமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதில் நல்ல ஒரு பலன் என்னன்னா அதிக சத்துக்கள் கிடைக்கும். அதிக சத்துக்கள் கிடைக்கும்போது எந்த ஒரு நோயும் நம்ம உடலுக்கு வராது. இந்த மருந்தை எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் தாராபுரத்திலிருந்து ஒரு பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். மகன் அதிகமாக குடிக்கிறார், அந்த குடிப்பதற்கு நிறுத்துவதற்கு ஆலோசனை கூறும்படி எழுதியிருக்கிறாங்க. குடி எதற்காக குடிக்கிறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் குடிக்கிறாங்க. இதுக்கு ஆலோசனை நம்ம சொல்லணுன்றாங்க. ஆலோசனை சொல்லலாம். அந்த நாளில் குடிப்பழக்கம் வந்திருந்தது இல்லைன்னு இல்லை, ராஜாக்கள் காலத்துலேயும் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அவங்க ராஜாக்கள் மட்டும் அந்த பழங்களை மதுபானங்களை இது பண்ணி அதை ஒரு மயக்கத்தில் இருக்கிறதுக்கு அவங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு இதில் இருந்தாங்க. அவங்க நாட்டை ஆளும் பொழுது நிறைய சூழ்ச்சிகள், அந்த சூழ்ச்சிகளில் இருந்து விடுபடுறதுக்கு மனசை கட்டுப்படுத்தவும் அவங்க வந்து ஒரே ஒரு சீராக இருக்கவும் அவங்களுடைய நிலை சிறிதளவு மறக்கிறதுக்காக வேண்டி அவங்க அன்னைக்கு அந்த பழரசங்களை உண்டு. அதுக்கு பேரே ராஜ போதைன்னு சொல்லுவாங்க. அந்த ராஜ போதையில் அவங்க இருந்தாங்க. அதை வந்து நாள்பட கொஞ்சம் அதிக அளவுக்கு கிராமப்புறங்களில் அதை சாராயமாக காய்ச்ச ஆரம்பித்தாங்க. சாராயமாக எதுக்கு காய்ச்சினாங்க, அது வந்து சில இறந்த உயிர்களை பிதைக்கிறதுக்கு. அவங்க வந்து அந்த நாற்றம் தாங்காமல் இருக்கும் உடம்பு, அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க. அதை மனசு தாங்க முடியாது. இறந்த உடல்களை எடுத்து கொண்டு போய் போடும்போது அடிபட்டு வெட்டுக்காயம்பட்டு இந்த சிதைஞ்சு கிடக்கிற உடம்புகளை எடுத்து பிதைக்கும்பொழுது அவங்களால மனசை கட்டுப்படுத்த முடியலன்றவங்களுக்கு அன்னைக்கு சாராயம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எதுக்கு கொடுத்தாங்க, கக்கூஸில் இறங்குறவனுக்கு கொடுத்தாங்க. அந்த நாத்தம் தாங்க முடியாமல் இருந்தான். அந்த நாத்தம் தாங்க முடியாமல் இருந்து அந்த நாத்தத்தை தாங்கி உள்ளே முங்கி அந்த அடைப்புகளை எடுத்து விட்டாங்க. அதுக்கு அவங்க குடிச்சிட்டு இறங்கினாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இராணுவத்தில் கொடுக்குறாங்கன்னா, இராணுவத்தில் கொடுக்கறதுக்கு அது ஒரு அர்த்தம் உண்டு.
நம்ம குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு அவங்க அங்கே போய் எல்லையில் பாதுகாக்கிறாங்க. எல்லையில் இருக்கும்போது குளிர் அதிகமாக இருக்கும். அங்கே -டிகிரி, அதை 0 டிகிரி ஐஸ் கட்டி உறையும் தன்மையை விட்டு அதுக்கும் கீழே போயிருக்கு. அங்கே குடிக்காமல் இருக்க முடியாது. குடித்தாதான் உடல் சூடேறும். அதனால் இராணுவத்தில் அது ஒரு கோட்டா அளவு கொடுத்து, இந்த அளவு குடித்தா தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க அங்கே இருந்தாங்க. அதுவும் மீறி அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதால அவங்க மனச்சோர்வை போக்குறதுக்கும், பிணங்கள் மேலே அவங்க நடந்து சண்டை வந்த நேரம் பிணங்களே கூட இருந்தாலும் அதோட படுத்து எழுந்திரிச்சு போகும்போது மனசு கட்டுப்பாடு, அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அன்றைக்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் மீறி அவங்க அதையும் மீறி நாட்டை காப்பாற்றுறதுக்கு போனவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையாக வந்துச்சு. இனி பிணம் அறுக்கும் வரையில் அந்த குடிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பிணம் நாற்றத்தை இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்தாங்களே தவிர, இந்த மாதிரி குடிச்சிட்டு குடும்பத்தில் சண்டை போடுறதுக்காக வேண்டி இந்த குடிப்பழக்கத்தை கொண்டு வரல. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி யார் எதுக்கு எடுத்தாலும், ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்தாலும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கெட்ட காரியத்துக்கும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் உடல் கெட்டு போகுது. பிள்ளைகளை அடித்து போட்டுறாங்க, குடிச்சிட்டு மனைவிகளை அடிக்கிறாங்க, அம்மாக்களை அடித்து போட்டுறாங்க. பெத்த தாயின் ஒரு இது கூட இல்லை, நம்ம குழந்தைன்ற ஒரு இது கூட இல்லாமல் நிறைய குழந்தைகள் இதனால் அனாதையாக இருக்குது. இன்றைக்கி குடிச்சிட்டு எல்லாரும் குடும்பத்தில் கெட்ட பேர் வந்துடுது. நம்மளை யாரும் நல்லவன் சொல்லவே முடியாது. யார் சொல்லணும்னா நம்ம பெத்த புள்ள தான் நம்மளை சொல்லணும். முதல்ல நம்ம பெத்த புள்ள நம்மளை நல்லவன் சொன்னாதான் அடுத்தவங்க நம்மளை நல்லவங்க. ஊருக்கு நீ நல்லவன் மாதிரி ஒரு வேஷம் போட்டு வரலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே உன் மகனும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய தாய் தகப்பனும் உங்களை புரிஞ்சு என் பிள்ளை இப்படி இருப்பான்னு நிரூபிக்கிறவங்க தான் ஒரு நல்ல மனிதர். அந்த நிலையே இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி குடிக்கிறவங்க யார் எதிர்க்க இருக்காங்கன்னே தெரியாது. அந்த நிலையில் குடிக்கிறாங்க. அவங்கள நம்ம நிறுத்தினோம்னா, குப்பைமேனி இலைன்னு இருக்குது, குப்பைமேனி இலை கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு அரை டம்ளர் குடித்தா அது ஒரு குவார்ட்ரு பாட்டிலை விட அரை பாட்டில் பிராந்தி குடித்தா மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியாக குடித்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க குடித்த போதையான எந்த ஒரு போதைப் பொருளும் வாந்தியாக வரும். வாந்தி அதிகமாக வர அவங்க குடியை நிறுத்தலாம். ஆனால் இப்படி போய் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க நிறுத்தணும். அவங்கவுங்க நிறுத்தினா தான் இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியும். நம்ம முந்தியெல்லாம் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, குடிக்கிறவங்களுக்கு ஆண்மை இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் ஒரு மரியாதை இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த புத்தி இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் திறந்து மறக்கிறதுக்கு தானே குடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிக்கலான்ற அளவு இருக்குது. இனி அவங்கவுங்க மனசு கட்டுப்பாடு தான். அவங்கவுங்க மனசு கட்டுப்பாடுனா நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் நினச்சி குடியை நிறுத்தணும். குடியை நிறுத்தினோம்னா ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓட்ஸை நல்லா வறுத்தெடுத்து ஒரு 1/4 கிலோ ஓட்ஸை வாங்கி வறுத்து 1 கிலோ அரிசியோட கலந்து அதை கலந்து வச்சு அதை சமைக்கணும், சோறாக சமைக்கணும். இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் ஒரு குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்ஸும் அந்த சோறும் கலந்ததால் ஒவ்வாமையாகி பழக்கத்தை நிறுத்துவாங்களே தவிர, நம்ம யாரையும் போய் குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. குடிக்கலைன்னா அவன் சொல்லுவான், அவர் லூசு பைய சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்களில் போதையில் இருக்கிறோம், அவருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றிப்பார், அப்போ தான் தெரியணுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தான் நல்லதுன்னு. ஒரு பைத்தியக்காரனை போய் கேட்டிங்கன்னா அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பைத்தியக்காரன், நான் தான் தெளிவானவன் அவன் சொல்லுவான். அதே மாதிரி தான் ஒரு குடிகாரனை கேட்டால் எல்லாருமே முட்டாள்கள், நான் தான் புத்திசாலின்னுவான். அதனால் அவங்களுக்கு போய் நம்ம புத்திமதி சொல்ல முடியாது. அவங்க நல்ல தெளிஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு கெட்டதுக்கோ நல்லதுக்கோ எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நம்ம உடல் கெட்டு போயிடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே நுரையீரல் எல்லாம் கெட்டுருது. குடல்கள் புண்ணாகி அழுகி போயிடுது. குடும்பத்தினுடைய பாரம் தாங்க முடியாத குடிக்கிறோம் நாங்கள். உள்ளே கெட்டு போய் குடல் கெட்டு போய் அவங்க மருத்துவமனைக்கு போகும்போது லட்சக்கணக்கில் செலவழிஞ்சு சேர்த்த சொத்துக்கள் எல்லாமே அவரோட சேர்ந்து தொலைஞ்சு போகுது. அப்போ குழந்தைகள் அனாதையாக விடப்படுது. மனைவிகள் அனாதையாக விட்டுறாங்க. முந்தி பெண்கள் நிறையா இருந்தாங்க. இன்றைக்கி பெண்கள் குறைஞ்சிருச்சு, ஆண்கள் அதிகரிச்சிட்டாங்க. நாங்கள் இல்லை, எத்தனை தான் இருந்தாலும் இன்றைக்கும் பெண்கள் தான் அதிகம். ஏன்னா இனி இருக்கிற ஆண்கள் எல்லாம் சீக்கிரம் இறந்துருவாங்க. ஏன்னா நிறைய குடிக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக அவங்க இறந்துருவாங்க. மீண்டும் பெண்கள் பிறக்காமல் இருந்தாலும் இருக்கிற பெண்கள் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே தான் இருக்குது பெண்களுடைய அளவு. ஏன்னா அவங்க எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க, நல்ல தெய்வ நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையை சில ஆண்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதையும் அவங்க மீறி போய் குடிக்கிறாங்க. குடிக்கிறவங்களுக்கு நம்ம எந்த வகையில் அறிவுரை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா
அவர் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன, என் குடும்பத்தினுடைய கஷ்டம், வீட்டுக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அவங்கவுங்க வீட்டில் உள்ள கஷ்டத்துக்காக வேண்டி குடிக்க ஆரம்பித்தா, பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பித்தா நாடு தாங்காது. இது எல்லா வெளிநாட்டிலையும் இருக்குது. அதேமாதிரி நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்ம இந்தியாவினுடைய பேரே கெட்டு போயிடும். நம்ம இந்தியாவினுடைய பேரை காப்பாற்றுறது பெண்கள் தான். ஏன்னா அவங்க இந்த பழக்கத்தில் இறங்கலை. ஏன்னா எல்லா நாட்டிலையும் குடிக்கிறாங்களே, நாங்களும் குடிப்போமேன்னு இறங்கினா நம்மளுடைய பாரம்பரியமே கெட்டு போயிடும், நம்மளுடைய மரியாதை குறைஞ்சிரும். எப்படி நம்ம சேலைக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் வெளிநாட்டில் மரியாதை கொடுக்குறாங்க தெரியுங்களா? அந்த சேலை கட்டி வந்தவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுவாங்க, பொட்டு வச்ச முகமோ மஞ்சள் பூசிய முகத்தையும் கும்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியர்கள் பண்பாடு குடிக்கக்கூடாது. எல்லாருமே ரொம்ப தெளிவானவங்க. நம்ம இந்தியர்களுடைய மூளை அவ்வளவு பலசாலி. உலகத்தினுடைய எல்லா தொழிலையும் இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அதிக அளவு புத்திசாலிகள் அதிகம். இந்த புத்திசாலித்தனத்தை கெடுக்கிறதுக்கு இந்த குடிப்பழக்கம், இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எல்லாரும் விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.